தலைவன் தலைவி படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஆண், ஒரு பெண்ங்கிற பொம்மைய வந்து கார்ட்டூன் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 பொம்மை வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப்ங்கிற மாதிரி டைட்டில்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த பொம்மைகள வச்சு பார்க்கும்போது, இந்த படம் ஒரு காமெடி படமா இருக்கும் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. டைட்டில்ல வால் சிம்பல் இருக்குது. இத வச்சு பார்க்கும்போது சண்டை, கோவத்த குறிக்கக்கூடியது. அதே மாதிரி பேக்கிரவுண்ட்ல ஆரஞ்சு கலர் இருக்குது. ஸோ இந்த கலர் வந்து எனர்ஜியா இருக்கிற மாதிரி, சூடா இருக்கிற மாதிரி, டென்ஷன குறிக்கக்கூடியது. ஸோ இத வச்சு பார்க்கும்போது படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கிற மாதிரியும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்‌க்கான சண்டைகள் வந்து அதிகமா இருக்கிற மாதிரியும் கன்வே பண்ணியிருப்பாங்க. டைட்டிலோடைய ஃபாண்ட்ல ஹார்ட் சிம்பல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா இது ஒரு லவ் சப்ஜெக்ட் படமாவும் இருக்கிற மாதிரியும், மொத்தத்துல இந்த படத்தோடைய டைட்டிலேயே ரொமான்ஸ், சண்டை, காமெடி இதெல்லாம் இருக்குதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படத்துல எத பத்தி பேசியிருக்கிறாங்களோ அத வச்சு படத்தோடைய டைட்டிலே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஆகாச வீரன் வந்து பேரரசி பேரரசின்னு நெறைய தடவ கூப்பிடுவாரு. இந்த படத்துல மொத்தம் 89 தடவ பேரரசிங்கிற பேர கூப்பிட்டுருக்கிறாரு. விஜய் சேதுபதி நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தலைவன் தலைவி. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்ப இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. படத்த ஸ்டார்ட் பண்ணும்போதே மதுரை பத்தி பெருமையா பேசுற மாதிரி தான் படத்தோடைய கதையே வந்து ஸ்டார்ட் ஆகும். படத்தோடைய ஆரம்பத்துல சித்திரகுமார தான் வந்து ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க. அதே மாதிரி படத்தோடைய கிளைமாக்ஸ்லயும் சித்திரகுமார காமிச்சு தான் படத்தை முடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அமரசிகாமணி வந்து பையனுக்கு பர்த்டேங்கிறதுனால குலசாமி கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காண்டி வந்திருப்பாரு. அப்ப பைக்ல வரும்போது 4 பேரா போறதுக்காண்டி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிருவாரு. அப்ப லஞ்சமா ரூ. 100 போலீஸ் கிட்ட கொடுத்திருந்தாலும் பையனுக்கு பர்த்டேன்னு சொன்ன உடனே அந்த போலீஸ் வந்து திரும்ப கிஃப்டா அந்த ரூ. 100 ரிட்டர்ன் பண்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. போலீஸ் ஆரம்பத்துல கெட்டவரா காமிச்சிருந்தாலும் நல்லவராகவும் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல சித்திரகுமார் வந்து அமரசிகாமணியை பார்த்து வாங்க கேபிள் டிவி ஓனர் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுவாரு கோயிலுக்குள்ள. இவர் கேபிள் டிவி சர்வீஸ் பண்றாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இவருடைய பைக்ல கேபிள் சர்வீஸ் ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த படத்தோடைய டைரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்த நம்ம வீட்டு பிள்ளைய படமா இருக்கட்டும், கடைக்குட்டி சிங்கமா இருக்கட்டும், அதுல வர முக்கியமான உறவுகளை பத்தி சொல்ற சீன்ஸ் வந்து பேரரசியோடைய அம்மா வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா நம்ம வீட்டு பிள்ளை வந்து சன் டிவி ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி கடைக்குட்டி சிங்கம் வந்து விஜய் டிவி ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. சேனலை மாத்துற விதமா அந்தந்த படத்துக்கான ரைட்ஸையும் கரெக்டா பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உறவுகள் வந்து வாழவும் விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க அப்படின்னு பொற்செல்வன் வந்து ஒரு டயலாக் பேசுவாரு. இந்த மாதிரி டயலாக் எழுதினவன் எல்லாத்தையும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோடைய டைரக்டருடைய பேரை கரெக்டான இடத்துல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பேரரசிய ஆகாச வீரனுடைய ஃபோன் நம்பரை கிறுக்கு பையன்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆகாச வீரனுக்கு அம்மா பக்கம் நின்று பேசுறதா இல்ல ஒய்ஃப் பக்கம் நின்று பேசுறதான்னு தெரியாம குழம்பி போயிருப்பாரு. அதை கனெக்ட் பண்ற விதமா தான் பேரரசியோடைய ஃபோன்ல கான்டாக்ட் நம்பர்ல கிறுக்கு பையன்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. பேரரசியோடைய அப்பா வந்து ஒரு டான் அப்படிங்கிறது படத்தோட இடையில தான் தெரியும். ஆனா பேரரசியோடைய அப்பாவோடைய இன்ட்ரோடக்ஷன் சீன்லயே வந்து கத்திய அழகா மடிச்சு இடுப்புல சொருகி கொண்டுட்டு வருவாரு. கத்தி எடுக்கிற விதத்திலேயே இவர் ஒரு ரவுடியா இருக்கலாம் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பேரரசியோடைய வீட்டுல வந்து பந்தல் கான்ட்ராக்ட் நடத்துறவங்களா இருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல பொற்செல்வன் வந்து பேர் போடும்போது வீட்டு விசேஷத்துக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கணவன் மனைவிக்கான சண்டைகள் வந்து வயசானாலும் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா தான் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்ல ஒரு வயசான ஒரு தாத்தா பாட்டி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் சரி ஒரு பாட்டி தாத்தா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நைனாவதி மூலமா கிளைமேக்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வயசானாலும் சண்டை ஓயாது போல, இவங்களுடைய சண்டை தான் யூத் வெர்ஷன் போல அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சோமன் வந்து மொட்டை போடுறதுக்காண்டி கோயிலுக்கு வந்திருப்பாரு. சோமன் ஒரு சலூன் கடைக்காரர் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இவருடைய பைக்ல சலூனுக்கான அந்த ஹேர் கட்டிங் போட்டோவை ஒட்டி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆகாச வீரனுடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து கோயிலுக்குள்ள வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. செருப்பை அவசர அவசரமா கழட்டி போடுவாரு. ஸோ இந்த செப்பல் மூலமாவே இவர் வந்து கோவமா இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு வேல் இருக்கும். அதுல வந்து ஆகாச வீரனுடைய ஃபேமிலி நேம்லாம் எழுதியிருக்கும். அதை வந்து குழந்தை பிறந்தப்ப குலசாமி கோயிலுக்கு அந்த வேலை படைக்கிற மாதிரி ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல காமிச்சிருப்பாங்க. ஆகாச வீரனுடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோவமா பேசுவாரு, அதுக்கப்புறம் காமெடியா இருக்கும், அதுக்கப்புறம் கோவமா பேசுவாரு, அதுக்கப்புறம் காமெடியா இருக்கும். படம் ஃபுல்லாவே வந்து கோவமா இருந்தாலும் அடுத்தடுத்த சீன் வந்து காமெடி பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும்.
இந்த படத்துல அதிகமா சத்தமா பேசுற மாதிரி தான் சீன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கும். இத கனெக்ட் பண்ற விதமா இந்த சீன்ல வந்து தம்பி வந்து வெளியில போயிட்டு வருவான். அப்ப ஆகாச வீரன் வந்து தம்பிய பார்த்து "வேலை செய்யாம வெளியில போயிட்டு வரியா?" அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாரு. அப்படியே ஒன் பை ஒன்னா அம்மா, அப்பா எல்லாரும் மாத்தி மாத்தி கத்தி கத்தி பேசுவாங்க. அப்ப அவங்க தங்கச்சியுமே வந்து கத்திக்கிட்டே வர மாதிரி தான் காமிப்பாங்க. ஒரு சில வீட்ல சண்டை போடுறாங்க அப்படின்னா பேசாம இருந்துருவாங்க. ஒரு சில வீட்ல வந்து சண்டையே வந்து சத்தமா தான் பேசி சண்டை போடுவாங்க. அதத்தான் இந்த படத்துலயும் இவங்களுடைய ஃபேமிலி வந்து இப்படிதான் கத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பொண்ணு வீட்ல இருந்து இந்த சம்மந்தம் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. பொண்ண கூட்டிட்டு போறதுக்காண்டி ஆகாச வீரன் பேரரசியோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஆள அடிச்சு போட்டிருப்பாரு. அவர் யாரு அப்படின்னா பேரரசிய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அத கிளைமாக்ஸ்ல டயலாக் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த சீன் வந்து தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீனை ஒரிஜினலாவே தீபாவளி அன்னைக்கு தான் ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆகாச வீரனுக்கும் பேரரசிக்கும் கல்யாணம் ஆயிரும். கல்யாண மாலை வந்து பொட்டல முட்டைங்கிற இந்த ஒரு பாட்டுலயுமே அந்த மாலையை பார்க்க முடியும். இந்த பாட்டுலயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா கார்ட்டூன் பொம்மை வரும். அது வந்து முழுக்க முழுக்க கிட்ஸுகளுக்காகவே இந்த படத்தோட டீம் வந்து வச்சிருக்காங்க. இந்த சீன்ல 2 குழந்தைங்க வந்து மொபைல்ல கேம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அப்ப லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்த பையன். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா பொதுவா இப்போ ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா லெவல் 1 அப்படிங்கிறது ஸ்லோவா தான் இருக்கும். இந்த படத்துலயுமே வந்து லெவல் 1 அப்படிங்கிறது நார்மலா ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் சீன்ல தான் எல்லாமே வரும். அப்பயுமே சண்டைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கொஞ்சமா தான் இருக்கும். இதே இது லெவல் 2 வந்து சத்தம் போட்டு பேசுறதா இருக்கட்டும், சண்டைகளா இருக்கட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே இது கிளைமாக்ஸ்ல லெவல் 11 அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன். எப்போதுமே ஒரு கேம் வந்து லெவல் 10க்கு மேல அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும். இதே இது லெவல் 11 அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதே மாதிரி தான் படத்தோட கிளைமாக்ஸ் வந்து இந்த சின்ன பையன் வந்து 11 சொல்லும்போது ஃபாஸ்டா பைக்கை துரத்திட்டு போய் சண்டை போடுற மாதிரி ஃபாஸ்டா அந்த சீனை எடுத்திருப்பாங்க. இந்த சீன்ல ஆகாச வீரன் வந்து பேரரசு கிட்ட சத்தமா அரசாங்கம் வந்திருக்கிறாருன்னு சொல்லியிருந்து சத்தமா கூப்பிடுவாரு. இந்த சீனை இந்த படத்துடைய டைரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்த வம்சம் படத்துல மாடு தொலைஞ்சு போயிருக்கும். அசின் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சத்தமா சொல்லுவாங்க. சோ அந்த சீனை தான் இந்த படத்துல ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. மாமியாருக்கும் மருமகளுடைய ஜாதகம் சரியில்லைன்னு தெரிஞ்சா கூட அமைதியா தான் இருப்பாங்க. மாமியாருக்கு மருமக மேல எப்ப கோவம் வரும் அப்படின்னா கடையில கல்லாப்பட்டியில உட்காருன்னு எப்ப சொல்றாங்களோ அப்பதான் மாமியாருக்கு மருமக மேல கோபம் வரும். அதே மாதிரி அன்னைக்கு நைட்டே வந்து கலெக்ஷன் 5000 ரூபாய் அதிகமா வந்திருக்குது அப்படின்னு மருமகனால தான் அதிகமா வந்திருக்குது அப்படின்னு மருமகளை பெருமையா பேசுவாங்க. அந்த சீன்ல இருந்து தான் வந்து மாமியாருக்கு மருமக மேல கோபம் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நாத்தனாருக்கு எப்ப கோவம் வரும் அப்படின்னா பேரரசி வர்றதுக்கு முன்னாடி ராகவர்த்தினின்னு அவங்க தங்கச்சி பேரை தான் வந்து அந்த ஹோட்டலுக்கு வச்சிருப்பாங்க. பேரரசி வந்த உடனே அந்த ஹோட்டல் பேர் வந்து மாறிடும். ஸோ அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் கோபம் வர்றதுக்கு சரியான ரீசனா இந்த படத்துல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போதுமே சொந்தக்காரவங்க கிட்ட நம்ம மனசு கஷ்டமா இருக்கும்போது ஒரு விஷயத்த ஷேர் பண்றோம் அப்படின்னா அந்த சொந்தக்காரங்க வந்து 2 பக்கமும் வச்சு செஞ்சுருவான் அப்படிங்கிறதுக்கான கேரக்டரா தான் இந்த ராகவர்தினியோடைய ஹஸ்பண்டோடைய கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல பஞ்சாயத்தை சீக்கிரம் முடிச்சு விடுங்க, குழந்தைக்கு வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா தான் ஆகாச வீரன் வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு பிச்சு கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஒருத்தர் வந்து புது பைக் நான் வாங்கியிருக்கிறேன், இந்தாங்க ஸ்வீட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா இந்த இடத்துல புது பைக் இருக்கிறதையும் பார்க்க முடியும். வழக்கம் போல பேரரசி மாமியாருடைய சண்டை போட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப பின்னாடியே ஆகாச வீரனும் வந்திருப்பாரு. ஆகாச வீரன் எப்படியும் வருவான் அப்படிங்கிறதுக்காக கைலி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த கைலி எடுத்துட்டு வர்றது மூலமாவே பேரரசி வந்து ஆகாச வீரன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அதே சீன்ல குழம்புல புளி ஏன் கம்மியா போட்டிருக்கிற, மீனை வறுத்து வச்சிருக்கலாம்ல ஏன் குழம்புல போட்டிருக்கிற அப்படின்னு பேரரசி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க. வறுத்து வச்ச மீன் தான் வந்து ஆகாச வீரனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக பேரரசி இந்த டயலாக் சொல்லும் போது ஆகாச வீரனுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சிருப்பாங்க. இந்த டயலாக் மூலமாவும் பேரரசியோடைய அன்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஆகாச வீரன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா இந்த வீட்டுல என்னைய மச்சான் வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாரு, ஆனாலும் நான் வந்து இந்த வீட்டுல சாப்பிடுறேன், இதெல்லாம் எதுக்கு யாருக்காக, பேரரசிக்காக தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப பேரரசிக்கு மட்டும் தனி ஷாட் வச்சிருப்பாங்க. இந்த டயலாக் அப்புறம் தான் பேரரசி அவங்க அம்மா வீட்டுக்கு வரமாட்டாங்க. கிளைமாக்ஸ்ல கூட பேரரசியா அவங்க அம்மா வீட்டுக்கு வராம அவங்க அண்ணே வந்து பேரரசியை கூட்டிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
என்னதான் ஆகாச வீரனை பொற்செல்வனுக்கு பிடிக்கலனாலும் பொற்செல்வனும் பேரரசியோட கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவாரு. பேரரசியோட அம்மா வந்து மகளுக்கு தப்பு தப்பா போன்ல சொல்லி கொடுக்கும்போது பொற்செல்வன் வந்து ஏத்தி விடு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் குழந்தைக்கு நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. கிளைமேக்ஸ்லயும் தாய் மாமா மடியில தான் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி உரிமையா கேட்டு வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு வழியா சண்டை முடியறதுக்கு டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தை சைன் போட சொல்லுவாங்க. ஆளாளுக்கு பஞ்சாயத்துல என்னதான் பேசினாலுமே சைன் பண்றதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிக்கிறது பாவம் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல மாமனாரும் ஆகாச வீரனும் மாடியில நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன டைலாக் சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப நல்லவர் மாமா அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி மாமனார் வந்து நீங்களும் தங்க மாப்பிள அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா தான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பொதுவான ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக மாமனாரே வந்து மொட்டை அடிக்கிறதுக்காண்டி கோயிலுக்கு போறோங்கிற தகவலை மாப்பிள்ளைக்கு தெரியப்படுத்துற விதமா பிளான் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல கேரக்டரோடைய பேர் வந்து எல்லாம் நல்ல தமிழ் பேரா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆகாச வீரன்கிற பேர் வந்து எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாரு. பரந்த விரிஞ்ச மனசா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரியே பேரரசிங்கிற பேரே வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. மகிழ், பொற்செல்வன், ராகவர்த்தினி இந்த மாதிரி இந்த படத்துல நிறைய பேருக்கு எல்லாமே தமிழ் பெயரா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஆகாச வீரனுடைய கேரக்டரை விட பேரரசியோடைய கேரக்டர் தான் வந்து அழுத்தமா எழுதியிருப்பாங்க. ஆகாச வீரனுடைய வீட்லயே வந்து ஹோட்டலா இருக்கட்டும், ஆட்டோலயா இருக்கட்டும், பைக்ல எல்லாத்துலயுமே பேரரசின்னு தான் வச்சிருப்பாரு. அதே மாதிரி பேரரசியோடைய வீட்லயுமே வந்து பொற்செல்வனுடைய பேர் தான் வந்து பந்தல் கான்ட்ராக்ட்ல இருக்கும். லாரி, பைக்குன்னு பொற்செல்வனுடைய பேரை பார்க்க முடியும். இந்த படத்தோடைய டைரக்டர் இந்த படத்துல எப்படி ஒவ்வொரு கேரக்டரையும் அழகா எழுதியிருக்கிறாரோ அதே மாதிரி பொரோட்டாவையும் ஒன் ஆஃப் த கேரக்டரா இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்தோடைய பிளாஷ்பேக் ஆரம்பிக்கும் போதும் பொரோட்டா கடையில இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பொண்ணு பார்க்க வரும்போதும் சரி, WMA படிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே பேரரசி வந்து பொரோட்டாவை சாப்பிடும்போது தான் இது ஒரு நல்ல சம்பந்தமா தெரியுது அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அதே சீன்ல அவங்க கடையை பத்தி ஆகாச வீரன் வர்ணிச்சு சொல்லும்போது தான் பேரரசிக்கு மாப்பிள்ளைய பிடிச்ச மாதிரியே காமிச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது விதவிதமான பொரோட்டாவை கொடுத்துதான் லவ் பண்ணுவாரு. அதே மாதிரி நான் வந்து WMA எல்லாம் கிடையாது, நான் 10th தான் அப்படின்னு உண்மையை சொல்லும்போது கூட பொரோட்டாவை கொடுத்து தான் உண்மையை சொல்லுவாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சாங் வரும். அப்பயும் வந்து பொரோட்டாவை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல இந்த சம்பந்தம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு கல்யாணத்தை நிறுத்துங்கிற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரவங்க கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கும். அப்பயும் கோவத்துல ஆகாச வீரன் வந்து பொரோட்டாவை தான் சாப்பிடுவாரு. பேரரசியை கூட்டிட்டு வர்றதுக்காண்டி ஆகாச வீரன் வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாரு. அப்பயுமே வந்து பொரோட்டாவை விதவிதமா வாங்கி சாப்பிட்டா இப்ப எப்படி மாப்பிள்ளை வேணாம்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஆர்குமெண்ட் நடக்கும். அங்கேயுமே பொரோட்டாவை வச்சுதான் ஆர்குமெண்ட் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சாங் வரும். அப்பயுமே வந்து பொரோட்டா மாவு வச்சுதான் இந்த பாட்டோட சிக்னேச்சர் ஸ்டெப்பே போடுவாங்க. பேரரசிக்கு மாமியார் கூட சண்டை வர்றதுக்கே அந்த பொரோட்டா கடையில கல்லாப்பட்டியில யாரு உட்காருது அப்படிங்கிறது தான் சண்டையே வரும். அதே மாதிரி நாத்தனார் கூட சண்டை வர்றதுமே வந்து அந்த பொரோட்டா கடையில என் பேரை தூக்கிட்டு பேரரசியோடைய பேரை வச்சிருக்கிற அப்படிங்கிறது தான் சண்டையே ஆரம்பிக்கும். பேரரசியை அடிக்கடி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போறதுக்கான ஃபர்ஸ்ட் சீன் வந்து பொரோட்டா கடையில இலையை எடுக்க சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு போற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஆகாச வீரனுடைய அம்மா வந்து இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியிருக்குது அப்படிங்கிற மாதிரி பேரரசிக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்ப கூட பேரரசி வந்து நீ பொரோட்டால 2 முட்டை ஊத்துறதுக்கு பதிலா அவளுக்காண்டி 4 முட்டை ஊத்துவ அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. சோ அப்ப கூட அந்த பொரோட்டாவை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கு அப்புறமும் ஆகாச வீரனும் பேரரசியும் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட ஃபேமிலியா உட்காந்து பொரோட்டா கடையில பொரோட்டா தான் சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு இந்த படத்துல பொரோட்டாவை எமோஷனலா படத்தோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. தலைவன் தலைவி படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோல் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல மாரிசன் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. தலைவன் தலைவி படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.